முத்து என்ற சிறுவன் மிகவும் ஏழ்மையான கிராமத்தில் வசித்தான். அவன் பள்ளியில் படிக்கும்போதே உயர்ந்த கனவுகள் கொண்டிருந்தான். நான் ஒரு நாள் பெரியதொரு தொழிலதிபராக ஆகஸ்ட் வேண்டும் என்று அவன் மனதில் நிச்சயம் செய்து கொண்டான். ஆனால் அவன் வாழ்க்கையில் பல தடைகள் வந்தன. பசியுடன் பள்ளி செல்வதும், புத்தகங்களை வாங்க முடியாத சோகம் அனுபவிப்பதும் தினசரி வழக்கம் ஆகிவிட்டது. அவனின் பல தோழர்கள் அவனை நீயால் எதுவும் சாதிக்க முடியாது என்று கேலி செய்தனர். அதற்கு முத்து சிரித்து, நான் என் கனவுகளை உடைக்க மாட்டேன் என்று உறுதியுடன் சொன்னான். அவன் தினசரி பள்ளிக்கு சென்று கடுமையாக படித்தான். பள்ளிக்குப் பிறகு வேலைக்குச் சென்று சம்பாதித்து புத்தகங்களை வாங்கிக் கொண்டான். அவன் தேர்வுகளில் தொடர்ந்து முதலிடம் பிடிக்க ஆரம்பித்தான். ஒருநாள் அவனுக்கு நகரின் பெரிய கல்லூரியில் படிக்க கல்வி உதவித்தொகை கிடைத்தது. அங்கு அவன் தன்னுடைய உழைப்பால் கணித்தல் வல்லுநராக உயர்ந்தான். பல வருடங்களுக்குப் பிறகு முத்து தனது சொந்த நிறுவனத்தை ஆரம்பித்தான். அந்த நிறுவனம் வேகமாக வளர்ந்து அனைவராலும் பாராட்டப்பட்டது. அவன் குழந்தைகள் படிக்கும்போது எந்த தடைகளையும் சந்திக்கக்கூடாது என்று ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்யத் தொடங்கினான். அவன் கிராமத்துக்கு திரும்பும்போது பழைய தோழர்கள் முத்துவை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். நீ உண்மையில் வெற்றி பெற்றாய் என்று அவர்கள் சொன்னபோது முத்து புன்னகையுடன், முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறினான்.